உறுப்பினர்களே, இங்கே வீற்றிருக்கின்ற அறிவிசால் பெரியோர்களே, விரிவுரையாளர்களே, பேராசிரியர்களே, அருமை சகோதரர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, சரி, இந்த நாவலர் விழாவிலே வில்லிசை மூலம் வரலாறு சொல்லுகின்ற திருவாய்ப்பு. இந்த வில்லிசை துறையிலே எங்களுடைய KN கணபதி பிள்ளை சின்னமணி ஐயா அவர்கள் புகழ்பூத்த கலைஞன், நாடறிந்த கலைஞன். அப்படியான அந்த எங்களுடைய சின்னமணி ஐயா அவர்கள் அமரத்துவம் அடைந்து இன்று 3 ஆண்டுகள் 9 மாதங்கள் கழிந்த நிலையிலே அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வரலாற்றுக்கு வருகின்றோம். இந்த வரலாறு என்னங்க வரலாறு? ஆறுமுகம் பற்றிய வரலாறு. என்னங்க புது கதையா கிடக்குது? ஆறுமுகம் பற்றிய கதை. ஆறுமுகம் பற்றிய கதை. அப்ப 3 முகம் பாதி, 3 முகம், 6 முகம். ஆறுமுகமோ? ஆறுமுகம் இந்த முருகப்பெருமான் கதை. முருகப்பெருமான் ஆறுமுகம். ஆறுமுகம் இந்த ஆறுமுகம், 6 கண், 6 கை, அறிவு, 12 கண். ஆறுமுகம் 12 கண். 12 கண், 12 கால், மொத்தத்தில் எல்லாம் 12. அது இல்லப்பா. அப்ப நீங்க என்ன ஆறுமுகம்? அதுக்கும் ஆறுமுகம் தான். ஆனா நான் சொல்ல வந்த ஆறுமுகம் வேறு முகம். அது வேறு முகம். ஆமா. அது யார்? இப்படி ஆறுமுகம் பற்றி சொல்லுகின்ற போது இந்த ஆறுமுகத்தை பற்றி தேடப்பட்ட விடயங்கள் ஆங்காங்கே பல இடத்திலே இருந்து தேடப்பட்டிருக்கு. அப்படி தேடி பிழிந்து சாராக்கி தருகின்ற போது, பிழிந்து சாராக்கி தருகின்ற போதும் அந்த கோதோட சேர்ந்து பிணைஞ்சாலும் கசப்பு தன்மை இருக்கும். அது அங்கால எரிஞ்சு வரும். தேசிக்காய் சொல்றீங்களோ? தேசிக்காய், தோடம்பழம் சில வேளை அப்படி இருக்கலாம். அதனாலே அதை சாராக தருகின்ற போது ஏற்படக்கூடிய சொற்பிழை, பொருட்பிழை போன்ற பிழைகளை பொறுத்தருளுமாறு வேண்டிக் கொண்டு இந்த ஆறுமுகத்தினுடைய வரலாற்றுக்கு வருகிறது. சரிங்க. இது எப்படிங்க? ஈழ நாட்டிலே, இலங்கை நாட்டிலே தொடங்குகிறது. எப்படிங்க? இளநாடு, இளநாடு, எழில் பொங்கும் நாடு, எழில் பொங்கும் நாடு, இளநாடு, இளநாடு, எழில் பொங்கும் நாடு, எழில் பொங்கும் நாடு. தென்குடனே பனை வளங்கள் நிறைந்த நல்ல இளநாடு, நிறைந்த நல்ல இளநாடு, ஆழ்கடலில் முக்குளித்து முத்து குளித்த நாடு, இளநாடு, இளநாடு, எழில் பொங்கும் நாடு, எழில் பொங்கும் நாடு. ஆறுமுண்டு, குளமும் உண்டு, களனி உண்டு, அறிஞர் உண்டு, ஆறுமுண்டு, ஆற்றல் மிக்க அறிஞர் உண்டு, அத்தனையும் நிறைந்த நாடு, இளநாடு, இளநாடு, எழில் பொங்கும் நாடு, எழில் பொங்கும் நாடு. ஈழவள நாடு, எழில் பொங்குகின்ற நாடு, ஆற்றல் மிக்க அறிஞர்கள் மிக்க நாடு, பனைவளம் மிக்க நாடு, முக்குளித்து வாழ்ந்த நாடு. அப்படியான இந்த ஈழ நாட்டிலே எல்லா வளமும் இருக்கு, சகல வளமும் இருக்கிறது. அப்படியான இந்த ஈழ நாட்டிலே யாழ்ப்பாணத்தை அன்றிய பிரதேசத்திலே இங்கே நல்லை நகர் என்று சொல்லப்படுகின்ற நல்ல நகர். நல்லை நகர், அதான் நல்ல நகர். நல்ல நகர் தான். அதான் இந்த நல்ல நகர் எங்கடா? அதான் சொல்ல வர்ற நகர். அதை சொல்லுங்க. அப்ப நல்ல நகர், நல்ல நகர், நல்ல நெல்லை நகர், நெல்லை நகர். அந்த நெல்லை நகர் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? நல்லை நகரில் கோவில் கொண்டு நமக்கு அருள் புரிவா, நல்லை நகரில் கோவில் கொண்டு நமக்கு அருள் புரிவார் பலரும். கைலாசநாதர், சட்டநாதர், வீரமகாளி அம்மன் என்று. கைலாசநாதர், சட்டநாதர், வீரமகாளி அம்மன் என்று. அரசடி பிள்ளையார், முக்குருணி பிள்ளையார், வெயிலூர் கந்த விநாயகராம்,
அரசடி பிள்ளையார் முக்குருணி பிள்ளையார் வெயிலூர் கந்த விநாயகராம் அத்தனை பேரின் நடுவினிலே நல்லூர் கந்தன் குடியுண்டு அத்தனை பேரின் நடுவினிலே நல்லூர் கந்தன் குடியுண்டு. இந்த நல்லையம்பதியை அப்படியான இந்த நல்லையம்பதியை நல்லாட்சி செய்வதற்காக அங்கே பல ஆலயங்கள் இருக்கின்றன. ஆமா, கைலாசநாதர், சட்டநாதர், வீரகமா காளியம்மன், குருணி பிள்ளையார், வெயிலூர் கந்த விநாயகர், எங்களுடைய நல்லூர் கந்தன், நல்லூர் அப்படியான ஆலயங்கள் எல்லாம் சிறந்து விளங்குகின்ற ஒரு பதிதான் இந்த நல்லையம்பதி. நல்லையம்பதி. அப்படியான அந்த நல்லையம்பதியிலே ஞானப்பிரகாசருடைய மரபிலே ஆமா, கந்தப்பிள்ளை என்று சொல்லப்படுபவர் வாழ்ந்து வருகின்றார். கந்தப்பிள்ளை. ஆமா, இந்த கந்தப்பிள்ளை எங்க இருக்கிற? நாவலம்பதி, நல்லையம்பதி. அந்த கந்தப்பிள்ளை இருக்கிறாரே, அறிவிலே சிறந்தவர். ஓஹோ, எங்களை போல. அப்ப பார்க்க தெரியுது. சும்மா சொல்லு. அறிவிலே சிறந்தவர், ஆற்றலே சிறந்தவர். ஓஹோ. அப்படியான அந்த கந்தப்பிள்ளைக்கு திருமணம் செய்கின்றார்கள். ஓஹோ, என்ன பேசி செய்யணுமோ? பேசித்தான். சரி. அந்த காலத்துல முறைப்படி திருமணம் செய்கிறார்கள். கார்காத்த வேளாளர் மரபினிலே கந்தப்பிள்ளை சிவகாமி அம்மை. கார்காத்த வேளாளர் மரபினிலே கந்தப்பிள்ளை சிவகாமி இருவரும் இறைவனின் இன்னருளால் இல்லறம் தன்னில் இணைந்திட்ட வேளை. இருவரும் தன்னில் இன்னருளால் இல்லறம் தன்னில் இணைந்திட்ட வேளை. இந்த கந்தப்பிள்ளைக்கும் சிவகாமி அம்மைக்கும் இனிய திருமணம் நடக்கின்றது. இல்லறத்தை நல்லறமாக நடாத்திக் கொண்டு வருகிறார். இல்லறத்தை நல்லறமாக நடாத்துகின்றார்கள். அது எப்படிங்கிறது? கணவனுக்கு ஏற்ற மனைவியாக வாழுகின்றார்கள். அது எப்படிங்க கணவனுக்கு ஏற்ற மனைவி? அந்த காலத்துல அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படித்தான் இருந்தது. எப்படி? இந்த காலத்துல சற்று ஏற்கு மாறாகத்தான் இருந்தது. ஆனா அந்த காலத்துல அந்த மனைவி என்பவள் கணவனுக்கு சகல பணிவிடைகளையும் செய்தாள். சகல பணிவிடை. ஆமா, அது எப்படிங்க? அத நான் சொல்லல. அடிசிற்கினியாளே, அன்புடையாளே, பதி சொல் தவறாத பாவா பாவாய் அடிவருடி என்னது? பின் தூங்கி முன்னெழுந்த பேதையே. என்ன பண்றான்டா? என்னங்க? கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாத்தையும் செய்கிறான். எப்படி செய்கிறான்? கணவனுக்கு அந்த செய்ய வேண்டிய பணிவிடையை செய்து கணவனை நித்திரைக்கு விட்டு அதற்கு பிற்பாடு தான் நித்திரைக்கு போகும். பின் தூங்குறான். அதன் பின்பு முன்னெழுகின்றார். ஓஹோ, முன்னால இருந்து பணிவிடை எல்லாம் செய்து கொண்டு முருகன் நிதிர கொண்டா பிறகு எழும்பி இப்படி ஒங்கியா போய் வந்துட்டு முன்னால வந்து பொறியாலோ வச்சிருக்கிறான். வீட்டிலே அப்படித்தான் நடக்கும். அறிவு. நீங்கள் என்ன சொல்றீங்கள்? அந்த காலத்துல பெண்கள் என்ன செய்கிறார்கள்? வீட்டிலே இருப்பார்கள், தொழிலுக்கு போவது இல்லை, கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாத்தையும் செய்கின்றார்கள். இப்போ எங்களுடைய பெண்கள் சரி நிகர் சமன் என்று இருவரும் தொழிலுக்கு போகிறார்கள். அப்போது யார் யாருக்கு பணிவிடை செய்வார்? அப்படியான காலம் இந்த காலம். அந்த காலத்திலே அவர்கள் சரியான முறையிலே வாழ்க்கை இல்லறத்தை நல்லறமாக நடத்துகிறார். அப்ப பஞ்சாயத்து புகழ்ந்து வைக்கிறாரோ? கல்யாணம் கட்டின எல்லாரும் உயர்த்தி பேசுறதா. இப்ப நாங்களும் திருமணம் ஆயின காலத்துல கொஞ்சம் பேசும். நாங்களும் பேசினாங்க. அவ ஒரு ஸ்டூல்ல விட்டுட்டு நாங்கள் கீழே ரெண்டு வாய்க்கோம் உயரமா பேசும், உயர்த்தி பேசும். நீங்கள் சொல்ற சரிதான். குறைக்காங்க இவற்றை பஞ்சாதி கொஞ்சம் காட்ட. நீங்கள் சொல்றது சரிதான். இவர் ஸ்டூல்ல விட்டு ஓஹோ நீங்கள் எல்லாம் சொல். அப்ப இந்த உயர்த்தி பேசுறேன்டா பெண்களை புகழ்ந்து பேசுற. நாங்களும் பேசுறாங்களா? நாங்கள் பேசுறாங்க தான். எப்படி எங்களுடைய வாழ்க்கையில நாங்க என்ன செய்யறோம்? அப்படி பேசித்தான் ஆகணும். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்க ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. எல்லாம் அம்மா செய்து தருவாங்க. நீங்க சும்மா இருங்க.
கல்யாணம் கட்டின புதுசுல நாங்க இங்க பேசுவோம். இருங்கோ ஓ? இங்க இருங்கோ நீங்கள் இந்த குளிக்க கிணத்தடியில சாரியா கலட்டி போடுங்கோ நான் வந்து துவைக்கிறேன் கல்யாணம் கட்டின புதுசுல அப்படித்தான் இல்ல, உதாரணம் இப்படி நீங்கள் நாங்கள் பேசுவோம் எங்களுடைய வாழ்க்கையில கொஞ்ச காலம் இங்க இருங்கோ நீங்கள் போய் டோச்சி லைட்டை கொண்டு போங்க நான் இருட்டுக்க வரேன் இருட்டுக்க வந்து பழக்கமோ அதுதான் என் வேலை இப்படி நீங்கள் நாங்கள் பேசுவோம் எங்களுடைய வாழ்க்கையில பிறகு கொஞ்ச நாள் போக என்ன பண்ணிடுவோம் என்ன பண்றோம் பிறகு நீர் ரெண்டு பேர் ஏ இந்த அந்த கள்ள விட்டுருவோம் ஓ மனசுக்கு கல் அடிக்கிறது பயத்துல நீ இல்லப்பா. அடி போடுவேன் அப்ப கள்ள விட்டுருவோம் வாய்க்கிறதாங்க கல்ல உள்ளுக்கா விட்டுருவேன் இல்ல நீங்கள் அண்டு வாரதுல அந்த கள்ள விட்டுருவோம் கல்ல விட்டுருவேன் ஆமா. அப்ப அப்புறம் எப்படி பேசுவேன் பிறகு நீர் ரெண்டு பேசுவோம் நீர். இங்க நீர் கொஞ்சம் அம்மாக்கு உதவி செய்யக்கூடாது நீர் ஆகத்தான் நீர் சும்மா இருக்கிறீர் நீர் நீர் குணத்தடையில கலட்டி போட நானே வந்து துவைக்கிறேன் நீருமாக ஒரு ஆள் எங்களை பார்த்து இப்படி நீர் என்று பேசுவோம் நீர்ல இருந்தா சன்னியாக்கிடும் பிறகு நீ என்று பேசுவோம் நீ. பிறகு நீ நீ குளத்தடியில கலட்டி போட நானே வந்து துவைக்கிறேன் ஐயோ கடவுளே நான் உன்னை பெண் பார்க்க வர நீ இந்த தூணுக்கு பக்கத்தை நின்று நெளிஞ்ச உன்னை கண்டு நானும் நெளிஞ்சேன் இங்க வந்து கிடந்த நெளியுது வந்ததெல்லாம் எத்திரி கண்டே தெரியாது இப்படி நீ என்று பேசுவ இடிபிடி என்று பேசுவ இது எங்களுடைய வாழ்க்கை ஆமா அன்போடு பேசினார்கள் அந்த இல்லறத்தை நல்லறமாக நடாத்தி கொண்டு வருகின்றார்கள் இல்லறம் நல்லறமாக நடாத்தி கொண்டு வருகின்ற வேளையிலே அங்கே அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது குழந்தை ஒன்னா ரெண்டா மூணா நாலா அஞ்சாரா ஒன்னா மூணா நாலா அஞ்சாரா ஒன்னா ரெண்டா ஐயோ ரெண்டா மூணா ஓஹோ மூணா நாலா கடவுள் ஏழு பிள்ளைகள் அங்கே பிறந்ததம்மா ஏழு பிள்ளைகள் அங்கே பிறந்ததம்மா ஏழு பிள்ளை நாலு ஆம்பளை பிள்ளை மூத்த பிள்ளை ஓ நாலு மாம்பழ புள்ள அதை தொடர்ந்து மூன்று பொம்பளை பிள்ளை. மூன்று பொம்பளை பிள்ளை நேக்குட்டி குட்டி போட்ட மாதிரி அந்த கால வாழ்க்கை முறையில டசின் கணக்குல பெத்ததெல்லாம் அப்பா. இருக்கு. ஆனா இந்த கால வாழ்க்கை முறையில ஒன்று கூட பெறது பெரிய கஷ்டம் பெரிய கஷ்டம் ஆனதுனால அங்கே 4 ஆண்கள் 3 பெண்கள் 7 பிள்ளைகள் எட்டாவது இருக்கும் 8வது குழந்தை அப்ப அதுவும் இது ஆமா நல்லதொரு நாளினிலே நல்லதொரு நாளினிலே நன்மகவு பிறந்ததம்மா பிறந்ததம்மா குழந்தை பிறந்ததம்மா ஆண் குழந்தை பிறந்ததம்மா ஆம்புல கொள்ள பிறந்ததம்மா ஆண் குழந்தை பிறந்ததம்மா ஆம்புல புள்ள பிறந்ததம்மா பெருமகிழ்வு கொண்டனர்கள் பெருமகிழ்வி கொண்டனர்கள் கொண்டனர்கள் மகிழ்வு கொண்டனர்கள் ஆம்பளை பிள்ளை ஒன்று பிறந்தது கடைசி பிள்ளை ஓஹோ ஆண் குழந்தை ஆம்பள புள்ள இந்த முருகனுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற வகையில பிறந்த குழந்தை பொறுங்க உள்ள பிறந்தது இங்க பிறந்தது பிள்ளை வேற எங்க அந்த காலத்துல வீட்டுலதான் அந்த காலத்துல நம்ம குழந்தைகள் பிறந்திருக்கு அந்த காலத்துல குழந்தைகள் பிறந்து குழந்தை பிறக்காம இப்ப இந்த போல வரலாறையும் சொல்லி இல்ல எங்க பிறந்திருக்கு அதான் வீட்டுல பிறந்தது அந்த காலத்துல இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் இல்ல அப்ப பொறுங்க அப்ப டாக்குமே டாக்குத்தன் 10 பிள்ளை பெத்தவ பெரிய டாக்குத்தன் 10 புள்ள பரவானுமே பெத்திருக்கிறாங்க அப்ப பெரிய டாக்கு பெரிய டாக்கு. 5 புள்ள பெத்தவா அரை டாக்குத்தன் அப்ப 2 புள்ள பெத்தவா அவ ஒரு எடுபடி எடுபடி ஆ. அப்ப ஒன்றும் பரவாயில்ல அவ அந்த பக்கமே போக பயந்து விடுவா அப்படி பிரசவம் நடந்தது ஆண் குழந்தை ஆம்பளை புள்ள அந்த குழந்தை 1822ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் ஆமா. 18ஆம் திகதி ஓஹோ. புதன்கிழமை அவுட்ட நட்சத்திரத்திலே ஆமா. பூர்வபக்க பஞ்சமை திதியிலே இந்த குழந்தை பிறந்தது நட்சத்திரம் வந்தா தவிட்டுக்க போட்டாலும் பாவுட்டு மெய்தான் இத தெரிஞ்சிருந்தா முதல் தவிட்டுக்க போட்டிருக்கலாம் தெரியாம போச்சு அந்த காலத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா சொல்லி இருக்கு அதனால இப்படி பலதும் சொல்றாங்க ஆமா. யார்தான் தவிட்டுக்க போட்டிருக்கிறாங்களோ தெரியல அதனால
இந்த குழந்தை பிறந்தது. ஆமா. இந்த சுப தினத்திலே குழந்தை பிறந்தது. ஆ. அந்த குழந்தை பிறந்த போது அயலவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி? ஐயோ, விளையும் பயிரை முளையிலே தெரியும்